ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துருகமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மறைவிடமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. 3 மாத காலமளவும் எங்களை கிருபையாய், இரக்கமாய், தயவாய் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை நடத்தினீரே. அப்பா எங்களை பராமரித்து வந்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் நடத்தின எல்லா காரியங்களுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை காத்த கிருபை, எங்களை பராமரித்த கிருபை, எங்களை போஷித்த கிருபை, எங்களை வழிநடத்தின கிருபை, எங்களை விட்டு விலகாமல் இருந்த கிருபை, எங்களை உருக்குலையாமல் காத்த கிருபை. அப்பா உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பலவீன நேரங்களில் உதவி செய்த கிருபை அப்பா, தடுமாறுகிற நேரங்களில் தாங்கி பிடித்த கிருபை ஆண்டவரே. சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை பெருக பண்ணின கிருபை ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலவேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபைதா எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. பலவீன நேரத்திலெல்லாம் எங்களை பலப்படுத்தின கிருபை இது. பலவீன நேரத்திலெல்லாம் எங்களை பலப்படுத்தின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே, என்னென்னவோ காரியங்கள் எங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாமல் எங்களை தாங்கி எங்களை நடத்தின தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய மக்களோடு நீர் இடைபடுவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள் அப்பா, ஆராதனைகள் அப்பா, வார்த்தைகள் எல்லாவற்றையும் கரம் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மக்களை பலப்படுத்துகிற வார்த்தை, உம்முடைய மக்களை கட்டுகிற வார்த்தை, உம்முடைய மக்களை திடப்படுத்துகிற வார்த்தை அப்பா வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள் அப்பா, பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுராஜ நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து தெய்வனை ஆராதிப்பது என்பது எத்தனை மகிழ்ச்சியான காரியம். யோசிச்சு பாருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு துவங்கி ஒரு 3 மாதம் அளவும் கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்தார் அல்லவா? கர்த்தர் நம்மை தயவாய் காத்தார் அல்லவா? அவர் சிறகு நிழலில் மறைத்து நம்மை காத்தார் அல்லவா? பத்திரமாய் நம்மை காத்தார் அல்லவா? தீங்கு நேரிடாதபடி நம்மை காத்தார் அல்லவா? தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்தார் அல்லவா? அவர் பாதுகாத்த எல்லா தயவுக்கும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போறோம். இம்மட்டும் நம்மை பாதுகாத்த தேவன் இனியும் நம்மை பாதுகாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர், உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது, உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொன்னபோது, ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னபோது, அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்து எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மை நடத்துவார். சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்த வரும். யாவருக்கும் தெரிந்த பாடல், என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்று சொல்லி பாடி கர்த்தரை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எங்களோடு இணைந்து நீங்கள் பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. நாம் யாவருமா சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? என்னை வல்லடிக்கு நீக்கி தம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை மீண்டும் சொல்லமா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை உயர்த்தி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை ஊக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர்.
கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை மீண்டும் சொல்லாமா? எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க தான்பா எங்களுக்கு ஆதரவு, நீங்க தான்பா எங்களுக்கு அடைக்கலம், நீங்க தான்பா எங்களுக்கு மறைவிடும். அப்பா, எங்களுக்கு சொல்றதெல்லாம் நிறைவேற்றுகிற தெய்வம் நீங்கப்பா. எங்களை மூடிக்கொள்ளுகிற தெய்வம் ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற தெய்வம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் தானே நமக்கு எல்லாமா இருக்கிறார். மீண்டும் சொல்லாமா? எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்தான் நமக்கு ஆதரவு, அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு பாதுகாப்பா இருந்தார் அல்லவா? ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளையே, நம்மை பாதுகாத்தார் அல்லவா, நம்மை நடத்தினார் அல்லவா, நமக்கு முன் சென்றார் அல்லவா, ஓ நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவைப்படுத்தினார் அல்லவா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் அல்லவா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர், வேதத்தில் வாசிங்கன்னா நம்முடைய ஆண்டவரை குறித்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எதெல்லாம் அடைபட்டது நீங்க நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கல நீங்க நினைக்கிறீங்க, அன்னைக்கு கோரேஸ்க்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் உனக்கு முன்னாக போயிட்டு கோணலானவைகளை செவைப்படுத்துவேன் எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. ஓ உங்களுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பார், உங்களுக்கு முன்பாக இருக்கிற இரும்பு தாழ்பால்களை அவரை முறிக்க தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களுக்கு திறந்தது உங்களுக்கு மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? தெரிந்த ஒரு பாடல், நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை என்று சொல்லி கர்த்தரை உயர்த்த போகிறோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒருவேளை எந்த காரியம் அடைப்பட்டது போல இருக்குது, நீங்க கலங்குறீங்க, எந்த காரியம் மூடிடுச்சு பிரதர், நான் எதுக்கெல்லாம் ட்ரை பண்றனோ எல்லாம் அடைபட்டது போல இருக்குது நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவைப்படுத்துகிற தேவன். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல, ஓ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், thank you Jesus. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ்க்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கவும் கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன் பெயரை சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. எவ்வளோ வார்த்தை ஆவியானவர் எவ்வளோ அழுத்தம் திருத்தமா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நீங்க அறிந்து கொள்ள போகிறீங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை எப்படி உள்ளது, அவர் காரியம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், அவர் செய்த அந்த காரியம் எப்படியா இருக்கும், அது தொடக்கம் எப்படி இருக்கும், அது முடிவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய வாசல்களை உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வாசல் அது அடைபட்டிருக்கலாம். இந்த மாதம் எல்லா வெண்கல கதவுகள் உடைய போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு விரோதமா இருக்கிற வெண்கல கதவுகள் உடைய போகிறது, எனக்கு விரோதமா இருக்கிற இரும்பு தாழ்பால்கள் முறிய போகிறது. ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயால வாசிக்கிறோம், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி. ஓ ஆண்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரின் மூலமாய் உங்களுக்கு விரோதமாய் உங்க கழுத்தின் மேல் இருக்கிற எல்லா நுகங்களையும் கர்த்தர் உடைத்து போடுவார். ஆமென், அல்லேலூயா. உங்களை நிமிரக்கூடாதபடி உங்களை குனிய பண்ணின எல்லா நுகங்களையும் முடித்து போட்டு, எல்லா நுகங்களையும் உடைத்து போட்டு அவரே கர்த்தர் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை சேர்ந்து பாடலாமா? Thank you Lord. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால்
அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், நம்பிக்கையோடு சொல்லுங்களேன். ஓ, என் வாசலை அடைப்பவன் இல்லை. என் வாசலை அடைக்க எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. என் வாசலை அடைக்க எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் எனக்காக திறந்தது எனக்காக மட்டும்தான் என்று நம்பிக்கையோடு சொல்றீங்களா? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. பொய்க்கரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் எவரும் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் எவரும் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் எவரும் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்றீங்களா? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை,
என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. விசுவாசத்தோடு சொல்றீங்களா? என் ஆண்டவர் எனக்காக திறந்தது தாங்க. அதை திறந்த அவரு தான் அதை அடைக்க முடியும். ஆனா நம்ம ஆண்டவர் அடைப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அடைக்காத ஆண்டவருங்க. அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும். உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை மட்டும்தான் செய்கிறவர். அதனாலதான் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்க, அவர் நன்மை செய்கிறவரா தான் இருக்கிறாரா. உங்க வாழ்க்கையில் அவர் நன்மை செய்வாருங்க. உங்களுக்கு என்னென்ன காரியம் அவர் திறந்தார் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இதெல்லாம் எனக்கு அடைபட்டு இருக்குது, நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அந்த காரியத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க. அந்த காரியத்தில் பார்த்து விசுவாசத்துல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, எல்லா வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக, என்னுடைய ஆசீர்வாத நன்மைக்கு தடையா இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடி இருக்கிற எல்லா இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. விசுவாசத்தோடு நீங்க சொல்லுங்க. நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமையை பார்ப்பீங்க. இந்த நாள், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை நீங்க காண பண்ண போறீங்க. வேதத்துல வாசிங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே அழகா சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். தேவ பிள்ளையே, உங்க ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வாருங்க. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் நமக்கு நீதி செய்கிறவர். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்தோம். நமக்கு நீதி செய்யாம இருப்பாரா? லூக்கா 18 வாசிக்கிறோமே. நமக்கு நீதி செய்கிற தேவனா இருக்கிறார் அல்லவா? மீண்டுமா நம்ம சேர்ந்து பாட போறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி பாட போகிறோம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் எவரும் இல்லை, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் எவரும் இல்லை. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன் அவர் தானே. சேர்ந்து பாடி அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா? கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் எவரும் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் எவரும் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் எவரும் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கண்களை மூடி அப்படியே கர்த்தரை உயர்த்துவோமா? ஓ, அவர் வல்லமையில் பெரியவர், அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர். ஓ, கடலின் எல்லைகளுக்கு கடலின் அலைகளுக்கு எல்லையை குறித்து வைத்திருக்கிற ஆண்டவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது. அவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வல்லமையில் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அது எத்தனை வருடமா இருந்தாலும், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தாரே, ஈசாக்கு கர்த்தர் அற்புதம் செய்தாரே, யாக்கோபுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தாரே. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? உங்களை நடத்தாமல் இருப்பாரா? உங்களுக்காக திறந்தது உங்களுக்காக மட்டும்தான். விசுவாசிங்க தேவ பிள்ளையே. உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை உங்களுக்கான மட்டும்தான். நம்புங்க தேவ பிள்ளையே. அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், அவர் உங்களை நடத்துகிற தேவன், அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். அவர்தான் நமக்கு தகப்பன், அவர்தான் நமக்கு தாய், அவர்தான் நமக்கு எல்லாம்.
அவரை விட்டா வேற என்ன கதி நமக்கு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொன்ற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்துடன் அவனை காத்து கொள்வீர் என்று. அவரை தானே நம்ம உறுதியாய் நம்பி இருக்கிறோம், அவரை தானே உறுதியாக நம்ம சார்ந்து இருக்கிறோம். அவர் நம்ம நம்பிக்கையை விட்டு விடாதீங்க, அந்த நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. அவரை நம்புவோமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அப்பா, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிறவங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுமேப்பா. உங்களை நம்பி இருக்கிறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. உங்களை நம்பி இருக்கிறவங்களை நீங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நீர் சாவாமையுடையவர். மரித்தேன், நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஓ, நீர் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஜீவனே, எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே. அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதி சொல்றாரு, ஆண்டவரே, நமக்காக அப்பா தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி என்று சொல்லி எங்களுக்காக எல்லாவற்றையும் தந்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, 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 இயேசுவே. இந்த ஒரு வார்த்தை சொல்லலாமா? இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா, அப்பா, அந்த நாமம் எங்களோடு கூட இருக்கிறது அப்பா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க திறக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறீங்க அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, உம்முடைய மக்கள் உம்மை உயர்த்தி இருக்கிறாங்க ஆண்டவரே. உம்முடைய மக்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லா வெண்கல கதவுகளை உடைத்து எல்லா இரும்பு தாழ்பால்களையும் நீங்க முறித்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் கர்த்தர் என்பதை உம்முடைய மக்கள் இந்த மாதம் அறிந்து கொள்ள போகிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, வார்த்தைக்காய் வருகிறோம். ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தை, எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை, எங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தை, ஓ எங்களை அப்பா சீர்படுத்துகிற வார்த்தை அப்பா, எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நாம மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. உங்க நாம மாத்திரம் உயர்த்த
உயர்த்தப்படட்டும். அப்பா, அவங்க நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக திறந்தது உங்களுக்காக தான். விசுவாசிங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைச்சிட்டாரு, இரும்பு தாழ்பால்களை முடிச்சிட்டாரு. நம்பி போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறாரு. அந்த நம்பிக்கையோடு போங்க. இப்போது கூட கர்த்தருடைய வார்த்தையை அண்ணா கொண்டு வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாமா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 2026 வருஷம் துவங்கி 3 மாதங்களை கர்த்தர் கண்ணின் இமைகளை போல நம்மளை பாதுகாத்தார் அல்லவா? எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஆமென். இந்த 3 மாதங்கள் போனதே தெரியல. எவ்வளோ வேகமாய் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், ஆமென், உலகத்தில் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள், யுத்தங்கள், ஆண்டவருடைய வருகைக்கான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிற பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை உங்களை என்னை தாங்கி அற்புதமாய் நடத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த 4வது மாதத்தில் கூட கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையில் அவர் இருக்கிறார். உங்கள் யாவருக்கும் கூட ஆமென் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் திருநாளில் வாழ்த்துதலை நான் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆமென். த பவர் ஆஃப் ரெசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை இன்னும் மாறி போகலை. தெய்வ பிள்ளைகளே, அவர் எப்படி தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, இன்னைக்கு அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. ஆமென். பயப்படாதீங்க. இன்றைக்கு கூட இந்த புதிய மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? எடுத்து வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இது யார் இடத்துல கேட்கிறாருன்னு சொன்னால், எலிஷா தன் வேலைக்கான கேயாசிகளை சொல்லி அங்கே கனம் பொறிந்த சகோதரி இருப்பா, அந்த ஸ்திரீக்களை கேட்க சொல்கிறார். பாருங்க, அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். பாருங்க, எலிசா எப்பெல்லாம் சூனேமுக்கு போகிறாரோ அப்போல்லாம் அந்த ராஜஸ்திரி வீட்டில், இந்த கனம்பொரிந்த ஸ்திரீ வீட்டில் எலிசா தங்குகிறதை பார்க்கிறோம். அவர் தங்குகிறது மாத்திரம் இல்லாமல் அந்த கனம்பொரிந்த ஸ்திரீ என்ன செய்கிறாரு சொன்னால், அவருக்கு அநேக சலக்கரணைகளை செய்கிறார். அப்படின்னா உதவிகளை செய்கிறத பார்க்குறோம். அவளுக்கு ஒரு மேல் வீட்டறையை கட்டி கொடுத்து, அது மாத்திரம் மேஜையை வைத்து, கட்டில போட்டு, விளக்க வைத்து, இப்படி பலவிதமான காரியங்களை அவள் செய்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்த உடனே எலிஷாக்கு அந்த ஸ்திரீக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டுமே, அந்த ஸ்திரீ இவ்வளோ உதவிகளை நம்மளுக்கு செய்கிறாரே என்று சொல்லி என்ன செய்கிறேனாக்கா, அப்போ தான் கேயாசிகளை சொல்லி, நான் உனக்கு என்ன செய்யணும் போய் கேளு அப்படின்னு சொல்லும் போது அந்த கனம்பொண்ணு ஸ்திரீ என்ன தெரியுமா சொல்லுகிறா, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாளா. ஆனால் அவளுக்கு ஒரு குறை இருந்தது. தெய்வ பிள்ளையில அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது ஆமென் 14ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனோ பெரிய வயது உள்ளவன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரிய வயதுள்ள. அப்படின்னா ஐ திங்க் ஏஜ் ஆயிடுச்சு. இனி அவளை தான் பிரதர் குழந்தை பிறக்காது. அவளை அப்படி யோசித்திருப்பா, இனி நமக்கு குழந்தை பிறக்காது அப்படி சொல்லி. தெய்வ பிள்ளையிலே, அப்படிப்பட்ட சமயத்தில் தான் எலிஷா அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். தெய்வ பிள்ளையே, இந்த 4வது மாதத்தில், இந்த உயிர் தெரிந்த மாதத்தில் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து இதே கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். பிரதர், 3 மாதம் ஆயிடுச்சு,
என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றம் இல்லையே, நான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலையே, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, இந்த கடன் பிரச்சனை மாறலையே, என் பலவீனம் மாறலையே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அப்படி தானே இருக்குது, என் வேலையில் இருக்கிற நெருக்கம் அப்படி தானே இருக்குது, எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் செய்து தானே கொண்டிருக்காங்க, இப்படி இருக்கு, எனக்கு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே? கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. உங்களை பார்த்து நீ ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். பாருங்களேன், என்ன பேசுறீங்க தீர்க்கதரிசியே, என்னுடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்லாதீங்க அப்படின்னா நீங்கள் எதோ தப்பா சொல்றீங்க தேவ பிள்ளையே. ஏன்னா அவளுக்கு தெரியும் தான் புருஷன் வயது சென்றவனா இருக்கிறான், அவளுக்கும் வயது சென்று தான் இருக்கும், இது முடியாது. அவளே ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இருப்பா, இனி நம்மளுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. தெய்வ பிள்ளையில இங்கே எலிசா சொல்றாரு, ஒரு பிராண உற்ப காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அம்மா, ஐயா, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சிமா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த புதிய மாதத்தில் ஆமென், எலிஷா மூலியமா அந்த கன பொருந்த ஸ்திரீக்கு சொன்னப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென், ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு, நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை பெற்று கொண்டிருப்பாய். ஆமென். நான் தேவ மனுஷனா சொல்றேன். அல்லேலூயா. இந்த மாசத்துல கர்த்தர் சொன்னவாறு வார்த்தை, ஆமென், அவர் வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது. நீங்கள் எது இல்லைன்னு ஏங்கி கொண்டிருக்கீங்களோ, எது உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எது உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்குன்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களோ, நீங்கள் அதை அணைத்து கொண்டு இருப்பீர்கள். இதை நம்புங்க தேவ பிள்ளைகளை, இதை விசுவாசிங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கலை பிரதர், என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல பிரதர், என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை மாறல பிரதர், என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இந்த 2026 வருஷமா பல வருஷங்களாக இப்படி தானே காத்து கொண்டிருக்கிறேன், பல ஆண்டுகளாக நான் இப்படி தானே உடைந்து போயிருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிறேன். அன்பு தாயே, தகப்பனே, இன்னைக்கு பரிசுத்தாவிய உங்களோட திட்டமாய் பேசுகிறார். நீங்கள் அதை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எலிசா சொல்ல, நீ பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாய். இன்னைக்கு தான் இதை மாற்றி நான் சொல்றேன், நீ எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக் கொண்டிருப்பாய். இதை நம்புங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள, அல்லேலூயா, இந்த மந்த் எண்டுக்குள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கை செய்வதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையால் வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம்லவா? ஆமென். தேவ பிள்ளை 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களையே கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து பயங்கரமான கொடுமையான ராஜா, ஆமென், எவ்வளோ பயங்கரமான மனுஷன், அவனுக்கு விரோதமாக தன் கைவலமையை காண்பிச்சு ஆண்டவர் செங்கடலையே பிளக்க பண்ணி தன் ஜனத்துக்கு தன் அற்புதத்தை வெளிப்படுத்துவாருன்னா உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? தேவ பிள்ளை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. செத்து போன 10 பிள்ளைங்க, ஒரே நல்ல ஆடு மாடு எல்லாம் ஒட்டகம் எல்லாம் மரித்து போயிற்று. எல்லாவற்றையும் இழந்த யோபு ஒரே ஒரு நாளில் கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி தந்தார் அல்லவா? அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லை, எதை இழந்து போய் கலங்கி கொண்டிருப்பீங்க, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர்களை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தில் இந்த பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாதத்தில் என் சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாதத்தில் என் பிள்ளைக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்கணும் ஆண்டவரே. தேவப்பிள்ளையில இந்த மாதம் மாத்திரமில்லை, நான் விசுவாசிக்கிறேன் இனி வர்ற நாட்களில் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, என்னெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ, அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க உண்மையில் இருக்கிறார். வேதத்தில் அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொன்ன வார்த்தை ஒன்று தரையில் விழாதான், ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது.
அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, உங்கள் தலை மயிர் அவர் எண்ணி வைத்திருக்கிறாருன்னா, உங்கள் உட்கார்தலை எழுந்திருக்கிற தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறாருன்னா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆமே. அவளை கேட்குறாரு. ஆமேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆமேன், நீ பிள்ளை அழைத்து கொண்டு இருப்பாய். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே 17ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடியே ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து, எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து ஒரு உற்ப காலத்திட்டத்தில் பிள்ளையை பெற்றாலாம். அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் உண்மையிலவராக இருப்பார்னா, தேவ மனுஷனுடைய வார்த்தையை கனப்படுத்தி அந்த பிள்ளைக்கு பிள்ளையை கொடுப்பாருனா, உங்களுக்கும் அவர் செய்வாருங்க, உங்களுக்கும் அவர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. நான் தெய்வ மனுஷனாக அவங்கள பார்த்து நான் சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அவள் பிள்ளை பெறுவாரானா, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைகளை, நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்களை, நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை கை கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. எவ்வளோ அழகான இங்கே சொல்லப்பட்டிருப்பாருங்க. நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அவன் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன், ஃபார்மாலிட்டிக்கு அப்படியே சொல்லிட்டான். ஏன்னா தேவ மனுஷன் எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டருக்கு தெரியும், ஆண்டருக்கு தெரியும். ஆண்டர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. வெளியில் வாழும்போது நல்லா தான் இருக்கிற போல இருக்கும், வெளி உலகத்தில் வலுவர நல்லா இருக்கிற போல காண்பித்து கொள்வோம். உள்ளத்தில் எத்தனை பாரம், எத்தனை வேதனை, எத்தனை கவலைகள். நான் அநேகருக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். அநேகர் தன்னுடைய காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க பேசும்போதே அவங்க உள்ளத்தை அவங்க துக்கம் அடைக்கும், கண்களில் கண்ணீர் ததுவோம் தேவ பிள்ளைகளை. ஆனால் நான் எதிர்பார்த்துருக்க வேண்டிய வெளியில் அவ்வளோ நல்லா ஃபேமிலியாக வந்து இருப்பாங்க, தனிப்பட்ட நபரையில் பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க பேச ஆரம்பிக்குதான் உள்ளத்தில் அவ்வளோ காயங்கள். அம்மா, என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் உள்ளத்தில் விட அப்படிப்பட்ட காயத்தோடு காத்து கொண்டு இருக்கீங்களா? எத்தனை மாதங்கள் பிரதர் இப்படி என் வாழ்க்கையை கழிப்பேன், எத்தனை மாதங்கள் என் வேதனை என் வாழ்க்கையில் முடிஞ்சிடும். கலங்கி கொடுக்கிற அன்பு தகப்பனே தாயே, சோர்ந்து போகாதீங்க. ஆமேன். எங்கள் ஆண்டர் சொல்லாரு, அவர் சொன்னபடியே அவளுக்கு ஆண்டர் பிள்ளைய கொடுக்கறத பார்க்குறோம். உங்களுக்கு அவர் செய்வதற்கு உண்மையில் இருக்கார். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். 19ஆவது வசனம் கூட வாசிப்போம். தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயிடத்தில் கொண்டு போய் விடும் என்றான். இப்போ பிள்ளை பிறந்தாச்சு, பிள்ளை வளருகிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தலைவலி, தலை நோவுது சொல்கிறான். தேவப்பிள்ளையில் தொடர்ந்து நீங்கள் கீழே வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் நடக்கும். 20ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவனை எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். ஆமென், ஆமென். தேவப்பிள்ளையில இங்கே பார்த்தீங்கன்னா அவன் மத்தியானம் மட்டும் இருந்து அவன் தாய் மடியிலே செத்து போகிறான். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கோ யோசித்து பாருங்களேன். அந்த சூழ்நிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவள் பிள்ளை கேட்கல, அவள் ஊழியக்காருக்கு பணிவிடை செய்தான், நன்மையை செய்தான். ஊழியக்காரனுக்கு ஒரு தீமையை செய்யலை, தீர்க்கதரிசிக்கு ஒரு தீமையை செய்யலை. ஆனால் வாலண்டியராக அந்த தீர்க்கதரிசி நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு அவளுக்கு பிள்ளை எல்லாம் தெரிஞ்சோன்னா அவருக்கு கடவுள் கிருபையால் பிள்ளையை பெருகுது. ஆனால் பிறந்த பிள்ளை கொஞ்ச நாளில் மரித்து போகுதுன்னா யாருங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அவளால் இது ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டது உண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அந்த செய்தி எலிசாக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. எலிசாக்களை வந்தோன்னா எலிசா பார்த்து இந்த கேள்வி கேட்குறா, நான் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டுனா நான் அப்போவே சொன்னேன்ல, நீங்கள் அபத்தம் சொல்லாதீங்க, நான் வயது சென்றவன், என் புருஷன் வயது சென்றவன், எனக்கு இதெல்லாம் நடக்காது நினச்சி நீ எனக்கு பிள்ளையை கொடுத்து இப்போ இந்த பிள்ளைய செத்து போயிடுச்சு. தெய்வ பிள்ளைய கேட்குறா, எலிசாக்களை கேட்குறா. எலிசாக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். எலிசா விடலை. நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா 29ஆவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, அவன் கேஎஸ்ஐயை பார்த்து,
நீ உன் இடைக்கட்டை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனையும் சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை. ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார் எலிசா. நீ என்ன பண்ணா, யாருக்குள்ள பேசாத, நேராக அந்த தடி எடுத்துன்னு போயிட்டு அந்த பிள்ளை முகத்து மேலே வையின்னு. 30வது வசனம், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். நம்ம ஆண்டவர் தான் சார்ந்திருப்போம், ஆண்டவர் தான் நம்பி இருப்போம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருப்போம், வேதத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆலயத்துக்கு ஒழுங்காக போவோம், பல காரியங்களை செய்வோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும். நான் நினைச்சு கூட பார்க்கல பிரதர், இப்படி நடக்கணும்னு யோசிக்கவே இல்லை. சடனாக அப்படி தான் இப்படி ஆயிடுச்சு. சடனாக அப்படியேப்பட்ட ஒரு ரிசல்ட் சொல்லிட்டாங்க. எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அப்படியேப்பட்ட தடுமாற்றங்களை அங்கலாய்ப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம். சோர்ந்து பார்க்காதீங்க. இவையெல்லாம் தீமைக்கு இல்லை, நன்மைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மை செத்து போனது போல இருந்தாலும் என் ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும். ஆமே. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். 34வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கிட்ட போய் தன் வாயை பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்களை அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கையை அவன் உள்ளங்கையின் மேல் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். பாருங்க, எலிசா கேயாசகளை சொல்லி இந்த கோலை கொண்டு போய் வெயின்னு கொடுக்குறார் முகத்தை மேலன்னு. அண்ணா அவன் விடுற மாதிரி இல்லை, இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்தே ஆகணும். எலிசாப்பா போயிட்டு அந்த பிள்ளை செத்து கிடக்கிறான். அந்த பிள்ளை செத்து பண்ண பிள்ளை முகம் கூப்புற விழுந்து கண்கள் நேராக பட முடியா, அவன் வாய்ப்பட முடியா, அப்படியே இங்கே நடக்கிறது. இங்கே தொடர்ந்து அந்த அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், கூப்புற படுத்தான். ஆமென். அவன் தும்பி என்ன பண்ணனா, கண்களை திறந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எது செத்து போனதற்கு பயப்படாதீங்க. கர்த்தர் உயிர்ப்பிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். செத்து போன பிள்ளை தாங்க, செத்து போன பிள்ளை தான் அங்கே உயிர்ப்பிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்த நன்மைகள் செத்து போயிடுச்சா? உங்கள் ஆம்பிஷன் செத்து போயிடுச்சா? என் ஃப்யூச்சர் இப்படியெல்லாம் இருக்கும்னு யோசித்தேன் பிரதர், எல்லாமே அட்டர் வேஸ்ட், எல்லாமே போயிடுச்சு, செத்து போனது போல இருக்கா? இன்றைக்கும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க உண்மையில் இருக்கிறார். ஆமென். தேவப்பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நம்ம இன்னும் 5ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட போகிறோம். அப்படின்னா அவர் உயிர் தெழுந்த திருநாளை நாம் நினைவு கூற போகிறோம். இயேசுவை பிசாசு யோசித்தான், அவரை சிலுவையில் அரைஞ்சு கல்லறைக்குள்ளே வச்சுட்டா இயேசுவின் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், அவர் சாப்டர் க்ளோஸ்ட். அப்படி தான் பிசாசு நினைத்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் உயிருள்ள தேவன், தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாராம். ஆமென். ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். மத்தேயு 28:6 தாம் சொன்னபடி, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கும், ஆமென், அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த நன்மை, என்ன ஆசீர்வாதம் செத்து போனது போல் இருக்குது, எதை இழந்தது போல் இருக்கீங்க? தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. அன்னைக்கு கனப்பொருந்தின ஸ்திரீயினுடைய செத்து போன பிள்ளைய கர்த்தர் உயிர்ப்பிப்பாரன்னா அவன் கண்கள் திறந்தது என்று பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கும் அவர் நன்மையான காரியங்களை செய்வார். உங்களுக்கும் அவர் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். மலடியாக இருந்தவளுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை வளர்கிற சமயத்தில் செத்து போனதையும் உயிர்ப்பித்து அவள் ஆசீர்வதிப்பாரன்னா உங்களை கைவிட்டு வரா? உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்ய உண்மையில் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே இன்னொரு சம்பவம் அழகாக சொல்லப்பட்டிருக்க பார்ப்போம், வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே,
நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கும். எரிகோ வழியே இயேசு போறாருன்னு அந்த குருடன் அறிந்த போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு உரத்த சத்தமிட்டு கூப்பிடுறான். நடக்கிறது என்ன? ஜனங்கள்லாம் அதட்டுவாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், ஒரே குருட்டு பையில் அமைதியாரு, பரிகசிச்சிருப்பாங்க, எட்டி வச்சிருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க, பல காரியங்களை செய்திருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் மறுபடியும் உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு கூப்பிடும்போது இயேசு நின்று அவன் சத்தத்தை கேட்டான். ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு நின்று அவன் சத்தத்தை கேட்டு அவன் அழைச்சின்னு வர சொல்லு. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கூப்பிட்றதுக்கு, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் ஆண்டவர் கேட்கல நினைக்காதீங்க. அவருக்கு ஒரு பெயர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஆமென். இந்த மாதத்தில் நான் தேவ மனுஷனாக சொல்கிறேன், உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வரப்போகிறது. ஆமென். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் இனிவர நாட்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வித்து உங்களை கனம் பண்ண போகிறார். அவன் கேட்குறான், இயேசுக்கிட்ட வந்தனோ, இயேசு பார்த்து, இயேசுக்கு தெரியாதா அவன் குருடனாக இருக்கிறன்னு தெரியாதா, அவன் என்ன கேட்பான்னு தெரியாதா? ஆண்டவர் கேட்குற, நான் உனக்கு என்ன செய்யணும்? சில நேரத்தில் ஆண்டருக்கு என் சூழ்நிலை தெரியாதா, நம்ம கலங்குறோம்ல, ஆண்டருக்கு என் நிலைமை தெரியாதா, பிரச்சனை தெரியும். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம அவர்களை சொல்லணும், நம்ம அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், நம்ம இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கும் போது குருடன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். பாருங்க, நீ பார்வை அடைவையா, ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் முடிஞ்சிச்சு. அந்த குருடனாய் பிறந்தவன் பார்வை அடைந்து வெளிச்சத்தை காணுகிறான். அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் கூட இதெல்லாம் இருளாக்கப்பட்டிருக்கு. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருளை கொண்டு வந்திருக்கிறான். இருள் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. இருள் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. இருள் எதை குறிக்கிறது? தெய்வ பிள்ளையில் ஆமென், அறியாமை குறிக்கிறது. இப்படிப்பட்ட இருளுங்க மேலே சூழ்ந்து கொண்டிருக்குமானா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குற கேள்வி, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஒருவேளை மலட்டுத்தன்மையாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவன் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இதை நம்புங்க தேவ பிள்ளையில, இதை விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆமென். அன்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு அந்த ராஜ ஸ்திரீயை பார்த்து கேட்டீரல்லவா? அப்பா உமக்கு நன்றி அப்பா. பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளையை கொடுத்து அன்றைய அந்த பிள்ளை செத்து போகும்போது மறுபடியும் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தீரல்லவா? இப்போது கூட இயேசுவின் நாமத்தினால யாராருக்கு என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இல்லை என்று கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, எவ்வளோதான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், எவ்வளோதான் இடத்துல போராடி கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு அந்த நன்மை வரலையே, இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் வீடு கட்டப்படலையே, இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கலையே, இன்னும் அந்த கடன் பிரச்சனை மாறலையேன்னு ஆண்டவரே கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, இந்த 4வது மாதத்தில் எப்படி நீர் ஆண்டவரே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரோ, இன்றைக்கு அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொருத்தரின் நன்மைகளை உயிர்ப்பிப்பதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரமலா ஷப்ரபா தீகர பௌதனமா. இப்போது அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த குருடனை பார்த்து கேட்டீரல்லவா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவரே, நான் பார்வை அடையணும்னு சொன்னபோது இருள் வெளிச்சமாய் மாறினதல்லவா? இவர்கள் வாழ்க்கையில் காணப்படையில் எல்லா விதமான இருள் விலகட்டும் ஆண்டவரே. பாவ இருள் விலகட்டும், சாப இருள் விலகட்டும், வியாதி என்ற இருள் விலகட்டும், இழப்புகள் என்ற இருள் விலகட்டும் ஆண்டவரே. இவள் அற்புதங்களை காண செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இவள் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நன்மை கிருபையும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த 4வது மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இவருக்கு நன்மையை தருவீராக. ஆண்டவரே, பிரிந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்க்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கோர்ஸுக்காக ஜெபித்துக் கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதிர்பார்க்கிற கோர்சஸ் கிடைப்பதாக. ஆண்டவரே, பிள்ளைகளோட ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் வருவதாக. தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே சரியாக ஞானமாக எழுத உதவி செய்வீராக. எல்லா மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டுங்கப்பா. ஆண்டவரே, இந்த 4வது மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தருடைய நன்மைகளுக்கு வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதவன பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர்.
பெரிய காரியங்களை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதங்களை காண செய்யும். இந்த மாதம் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். எங்கள் சம்பாத்தியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு பைசா கூட வீணாய் விரயமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, 10 பைகளை போகிறது போல போகாதபடிக்கு ஆண்டவரே சம்பாத்தியங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் ஒரு கடன் வாங்காது இருப்பார்களாக. ஆண்டவரே, எங்கள் பணங்கள் நஷ்டமடையாது இருப்பதாக உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் தேசத்தில் கூட ஆண்டவரே, இந்த மாதத்தில் நடக்கிற எலெக்ஷனில் நல்ல தலைவர்களை கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்கிறார். ஆண்டவர்கள் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் இருக்கிறார். என்ன நன்மை செத்து போனாலும் அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.